வணக்கம். நினைச்சது எதுவுமே நடக்கல. கூட்டணிக்கு யாருமே இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. இருக்கிற தலைவர்களையும் எல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் இவங்க 2 பேத்து மேலேயும் பாஜக தலைமை கோவப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நயினா நாகேந்திரனோட செயல்பாடுகளும் பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் நயினா நாகேந்திரன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தாலும் அது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் விலகி நிற்கிறாரு. ஆனாலும் இதனால பாதிப்பு நமக்கும் இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் நயினா நாகேந்திரன் கேட்க மாட்டேங்கிறாரு? செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்து நீக்கும்போது எடப்பாடி பழனிசாமிகிட்ட க்ளோஸாக தானே இருக்கிறார் நயினா நாகேந்திரன். அவர் பேசியிருக்கலாம்ல. இப்போ யாருக்கு லாஸு? நமக்கு தான் லாஸு. கூட்டணி கட்சிகளுக்கும் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ கூட்டணி வர கட்சிகளுமே வந்து யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இருந்தவங்களும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி இந்த போன்ற நபர்களும் போயிட்டாங்க. நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்கள தான் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பாஜக இப்போ இருக்கிற மாநிலத்தில் நயினா நாகேந்திரனோட செயல்பாடுகளும் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நயினா நாகேந்திரன் இப்போ வந்து பாத யாத்திரைக்கு போயிட்டுருக்கிறாரு. மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணம். அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுற்றுப்பயணம் போகிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தபோது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறாரு, நடைப்பயணம் போனார், பாத யாத்திரையை பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பரபரப்பாக இருந்துச்சு பாஜகவே. அவருடைய நடைப்பயணமே ஒரு எழுச்சியாக இருந்தது, பேசப்பட்டது. ஆனால் அண்ணாமலை மாநில தலைவர்லேருந்து விலகினும் போதே சொன்னார், நான் வந்து புயல் மாதிரி செயல்படுவேன், அண்ணன் தென்றல் மாதிரி இருப்பார், அதனால் வந்து 2 பேருக்குமே அரசியலில் வந்து முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்குன்னு இவ்வளவு மெதுவாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி பாஜக மத்தியிலே இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட கம்பேர் பண்ணி தான் இப்போ பாஜகவை பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது. வாக்கு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் பெற முடிஞ்சது. அதை வச்சு தான் இப்போ அதிமுகவோட தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேச முடியுது. அதுக்கு முன்னாடி பேச முடிஞ்சுதா? முடியலை. நோட்டா கீழே கட்சின்னு அவங்க கொடுக்குறத மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு போக முடிஞ்சது. இன்னைக்கு கெத்தா ஒரு கம்பீரமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து வச்சது, களத்தை மாற்றி வச்சது, பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்ல வச்சது அண்ணாமலை தான். அதனால வந்து அண்ணாமலை வந்து திரும்பவும் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா நயினா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் சுத்தமாக வந்து திருப்தியே இல்லை. அதிமுக கூட எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதிமுக கூட்டணி நமக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்காக அதிமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி அதிமுகவுக்குள்ளே அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான். கூட்டணிக்குள்ளே வர கட்சிகளும் யோசிக்க ஆரம்பிக்கிறதுல. இன்றைக்கி கூட பிரேமலதா வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஒரு ராஜ்யசபா சீட், அந்த சீட்டை கொடுக்கறது கூட வந்து அவங்க வந்து பொய் பேசுகிறாங்க. கொடுக்கும்போது டேட்டை போட்டு கொடுக்கல, நாங்கள் எந்த வருஷம் கொடுக்குறோன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களோடலாம் எப்படி திரும்பவும் நாங்கள் கூட்டணி வைக்க முடியும்? அதிமுகவோடலாம் கூட்டணி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திரும்பவும் போய் மானங்கெட்டு போய் நான் அவங்க கூட கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு தோரணையில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதிமுகவோட அவங்க கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்சை நம்ப முடியாது. எப்போ வேணாலும் வந்து அதை அப்போ வந்து ஒரு கோபத்தில் பேசினேன் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி தான் அமையும். அப்படி அமைஞ்சால் அமைச்சரவையில் தேமுதிக இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருந்தது. திமுகவா தாவேகாவா அப்படிங்கிற முடிவை அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ யாருமே கூட்டணிக்குள்ளே வரமாட்டேறாங்க. அப்போ பாஜக தலைமைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டென்ஷன் இருக்குமா இருக்காதா? எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் ஒரு 30-40 சீட்டை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு எம்எல்ஏக்களை அதிக அளவில் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக தலைமைக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அதிமுக ஜெயிக்கணுங்கிற எண்ணமாக கூட அவருக்கு இல்லை. ஆனால் ஒரு தன்னம்பிக்கை தலக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. கூட்டணி என்டிஏ தலைமையில் கூட்டணி, அதுவும் அதிமுக தலைமை இருக்குது. ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையும் விலகக்கூடாது, கூட்டணி கட்சிக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க பார்க்கணும். 1% 2% வாக்கு உள்ளவங்களை கூட நம்ம வந்து வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பாஜக தலைமை இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் வந்து பெருசாக எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகளில் வந்து பேசுகிறதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் மாநில தலைவர் ஆன பிறகு அவர் வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு, இவர் வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு, பலவிதமான விருந்துகள் வைக்கிறாரு. 2 பேர்த்துக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லை. இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை விரும்புகிறாரு. அண்ணாமலை போல் ஆட்கள் வந்து அடிக்கடி விமர்சனம் பண்ணிடுறாங்க. டக்குன்னு கோவப்பட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணியே கிடையாதுங்கிறாரு. இந்த சைடு பாஜகவுக்கும் அழிவு, அவருக்கும் அழிவு. ஆனால் அவர்
அழிவை பற்றி அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு கண்ணு போனால் பரவாயில்ல, பாஜகவுக்கு 2 கண்ணும் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுக கட்சியில் வந்து போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே பேசுறது நயினா நாகேந்திரன் தான் சொல்கிறாங்க. பிரதமரை சந்திக்கிறதுக்கு எப்படி ஓபிஎஸ்க்கு அனுமதி வாங்கி தரலையோ, அதே போல் வந்து இப்போயும் வந்து செங்கோட்டையனுக்கு அதே தான் செஞ்சுருக்கிறார் நயினா நாகேந்திரன். ஓபிஎஸ் வந்து அப்போ வந்து நான் வந்து பல தடவை வந்து நயினா நாகேந்திரனுக்கு மெசேஜ் போட்டேன், எடுக்கலை, ஃபோன் பண்ணேன் எடுக்கலை அப்படின்னாரு. அதை பொய் சொன்னார். ஆனால் செய்தியாளர் மத்தியில் ஓபிஎஸ் வந்து அதை ஆதாரத்தோடு காட்டினார். அதுக்கு வந்து நயினா நாகேந்திரன் பதில் சொல்லலை. அதே போல் தான் செங்கோட்டையனுக்கு நடந்திருக்கு. தொடர்ந்து ஓபிஎஸ் போல் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்கணும். அதை தான் செங்கோட்டையன் செஞ்சார். இப்போ செங்கோட்டையன் தாவேகா சைடு போனது யாருக்கு லாஸு? அதிமுகவுக்கும் லாஸு, பாஜகவுக்கும் லாஸ். இதை தான் வந்து பாஜக மேலிடம் வந்து ரொம்ப கவலையாக வந்து இது பண்ணுறாங்க. இதே இடத்துல நயினா நாகேந்திரன் இந்த இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தார் அப்படின்னா செங்கோட்டையனை எங்கேயுமே போட்டிருக்க மாட்டார். அவர் வந்து அதிமுகவில் இருந்திருப்பார், போராடுங்கன்றப்பார். எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் கொஞ்சம் பேசியிருப்பார். ஆனால் அண்ணாமலைக்கு வந்து ஒரு மக்களோட ஈர்ப்பு இருக்குது. அதே போல் அரசியல் விவாதங்களில் வந்து அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு புள்ளிவர கணக்கோட பேசுவார். விஜயகாந்த் பேசுகிற மாதிரி சினிமாவில் விஜயகாந்த் பேசுவார்ல, அதே போல் பேசுவார். அப்புறமா அவர் செயல்பாடுகள், கட்சியோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தினது, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தரப்பில் இருந்த மாநில தலைவராக இருந்தபோது பாஜகவோட இது வந்து கிராப் ஏறிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படியே ரொம்ப டவுன் ஆகி போய் கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேர்தலுக்கு இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ வந்து மாநில தலைவர் பதவியை மாற்றலாமா? அப்படி பாஜகவோட இது விதிப்படி பார்த்திங்கன்னா அப்படி மாற்ற முடியாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் மாற்றுறதா மாற்றணும். ஆனால் இப்போ நயினா நாகேந்திரன் மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் மாற்றிட்டு அண்ணாமலை கொண்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சா, இல்லை, அதுக்கு அரசு சட்ட விதிகள் அவங்களுடைய விதிகள் எல்லாமே ஒத்து வரல. அதனால் அண்ணாமலைக்கு நயினா நாகேந்திரனோட ஒரு முக்கியமான ஒரு களப்பணி ஆற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான பதவியை தமிழ்நாட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ வந்திருக்குது பாஜக மேலிடத்துக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்களும் அதை தான் வந்து விரும்புகிறாங்க. அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தேர்தலை சந்திங்கப்பா, கண்டிப்பாக வந்து தேர்தல் கொங்கு பெல்ட்டில் இல்லை அட்லீஸ்ட் வந்து பாஜக நிற்கிற வேட்பாளர்கள் மத்தியில் அண்ணாமலை வந்து போய் பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக வந்து பாஜக வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க முடியும். கண்டிப்பாக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கவே மாட்டார். எடப்பாடி பழனிசாமிக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டார். பாஜக தலைமை சொன்னாலும் பண்ண மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலை இல்லைன்னொன்னே ஓபிஎஸும் வெளியேறிட்டார், டிடிவி தினகரனும் வெளியேறிட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வேறு அங்கே போயிட்டார். தாவேகா சைடு எல்லாமே அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திமுக சைடு போகிறதா இல்லை தாவேகா சைடு போகிறதான்னு தடுமாறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு செங்கோட்டையன் தாவேகா சைடு போன பிறகு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அதனால் தாவேகா சைடு கூட்டணி தொடர்பான பேச்சை நடத்துவாங்க. இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி, பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. அதிமுகவோட உறவை பலப்படுத்துகிறதா இல்லை கூட்டணி கட்சிகளை கூட்டி வர்றதா? கூட்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சரியில்லை. பாமக ஒரு சைடு துண்டு துண்டாக கிடக்குது. இப்படி தேமுதிக பிரேமலதா வரை இன்னைக்கு இப்படி பேசியிருக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையே சரியில்லையே, அதிமுக உட்கட்சி பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துக்கு நடுவில் இவர் பெரிய அந்தளவுக்கு உயரத்தில் இவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேறு போட்டுக்கிறாரு. என்னதான் ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். அண்ணாமலைக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அண்ணாமலை தரப்பு சொல்லல, பாஜக தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர் எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.